ஆல்மோஸ்ட் எல்லா சமூக வலைத்தளங்களிலும் உச்சநீதிமன்ற நீதிபதிகளை கேள்வி கேட்கிற மாதிரி, அவங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டுற மாதிரி, அவங்க எடுத்து வைக்கக்கூடிய வாதங்கள் ஒரு சார்பா இருக்குன்னு சொல்ற மாதிரி பலர் பேசிட்டு வராங்க. அந்த நிகழ்வுகளை மீம்ஸாவும் ஷேர் பண்ணிட்டு வராங்க. இப்போ இந்திய அளவுல செம வைரலா போன ஒரு 3 மீம்ஸை மட்டும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இத பாருங்க. ஜெம்ஸ் ஆஃப் அன்எலெக்டட். ஜெம்ஸ் ஆஃப் அன்எலெக்டட். மை லார்ட், ப்ளீஸ் அலோ அஸ் டு பில்ட் லார்ட் ராம் டெம்பிள். ஓகேங்களா? அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, Lord Ram is myth. Lord Ram is myth. Show us proof of his existence. அப்புறமா கீழே பாருங்க. This mosque was built illegally on government land. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, Afghan 800 years old mosque have official land documents. அதாவது ஹிந்துக்களுக்கு ஒரு மாதிரியும் இஸ்லாமியர்களுக்கு ஒரு மாதிரியும் இவங்க கருத்து சொல்றாங்க அப்படின்றத சுட்டி காட்டுற மாதிரி இந்த காமிக் மாதிரி இருக்கக்கூடிய மீம்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போ செகண்ட் மீமை பார்க்கலாம். How will 13th century mosques get papers? But my lord, many temples are as old as 5th century. See, how will Muslims climb those temples without waqf? அதாவது வக்ஃபு வாரியம் இல்லாம, அந்த வக்ஃபு போர்டு இல்லாம இஸ்லாமியர்கள் அந்த கோவில்களை எப்படி உரிமை கொண்டாட முடியும் அப்படின்னு கேட்கிற மாதிரி இதுல சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கக்கூடிய அந்த விஷயமானது உண்மை. ஜட்ஜ் அப்படிப்பட்ட கேள்வியை தான் கேட்டிருந்தாரு. அதை வச்சுட்டு தான் இது மாதிரியான மீம்ஸை எல்லாரும் போட்டுட்டு வராங்க. நீதிபதி சொன்ன அந்த ஒரு கருத்துக்கு எதிராக தான் இப்ப பல பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. லாஸ்டா இந்த மீமை பாருங்க. How will 13th century mosques show their papers? Just like 10th century Ram Mandir showed their papers, my lord. அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த மீம் இருக்கு. இத மாதிரி ஏகப்பட்ட மீம்ஸ் இருக்கு. இந்த மாதிரி இமேஜஸ் மட்டும் கிடையாது, நிறைய வீடியோஸும் இப்ப வர ஆரம்பிச்சிருக்கு. பொதுவா நீதிமன்றத்தை விமர்சிக்க கூடாது, நீதிபதிகளை விமர்சிக்க கூடாது, நீதிபதிகள் வழங்கக்கூடிய நீதிகள்ல உள்நோக்கத்தை கற்பிக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, எல்லா சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் இந்த விவகாரத்தை குறித்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீதித்துறைக்கு எதிராக கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னுட்டு சோசியல் மீடியால மட்டும் கிடையாதுங்க, இப்போ மெயின் ஸ்ட்ரீம்ல அரசியல்வாதிகள், சமூகத்துல அந்தஸ்துல இருக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாருமே நீதித்துறையை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் திடீர்னு இப்ப எல்லாருமே நீதிமன்றத்தை விமர்சிக்கிறாங்க, நீதித்துறையை விமர்சிக்கிறாங்க? அப்படி நீதிமன்றத்துல என்ன கருத்து தான் சொல்லியிருக்காங்க? என்ன வழக்குல அப்படிப்பட்ட கருத்து, யாரும் ஏத்துக்கவே முடியாத கருத்தை நீதிமன்றத்துல சொல்லியிருக்காங்க? நம்ம நாட்டினுடைய துணை ஜனாதிபதி திரு ஜெகதீப் தன்கர் இருக்கார் இல்லையா, அவர் சொன்ன விஷயமானது இப்ப பெரிய அளவுல பேசும் பொருளா மாறி இருக்கு. அவருடைய அந்த கருத்துனால எதிர்காலங்கள்ல நீதித்துறைக்கு அணை கட்டப்படுமா? இந்த நீதித்துறை விவகாரங்கள்ல திமுகவின் பங்கு என்ன அப்படின்ற பல விஷயங்களை குறித்து தான் நாம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். இந்த வீடியோ எவ்வளவு பெருசா போகும் தெரியாது, பட் இதுல தேவையில்லாத எந்த ஒரு விஷயமும் நான் பேசிருக்க மாட்டேன். நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் மட்டும்தான் இதுல இருக்கும். நம்ம தமிழக ஊடகங்கள்ல சொல்லப்படாத இல்ல சொல்ல தயங்குற விஷயங்கள் தான் இதுல முழுக்க முழுக்க இருக்கும். சோ தயவு செய்து ஃபுல்லா இந்த வீடியோவை பாருங்க. எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எனதருமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்தியா டுடேல வந்த இந்த ஒரு செய்தியை பாருங்களேன். Will you allow Muslims on Hindu boards? Supreme Court questions Waqf composition. அதாவது புதிய வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதா வந்திருந்தது இல்லையா, அந்த பில்லுக்கு எதிராக பார்லிமெண்ட்ல நிறைவேற்றப்பட்ட அந்த மசோதாவுக்கு எதிராக எதிர்கட்சிகள் இவங்க எல்லாருமே சுப்ரீம் கோர்ட்ல ஒரு வழக்கு ஒண்ணு போட்டிருந்தாங்க. அப்பதான் நீதிபதி இத மாதிரியான ஒரு கருத்தை சொல்லியிருந்தாரு. ஹிந்து போர்டுல இஸ்லாமியர்களை நீங்க விடுவீங்களா? இல்ல. அப்படி இருக்கும் பொழுது இஸ்லாமியர்களுடைய போர்டுல நீங்க எப்படி இஸ்லாமியர்கள் அல்லாதவரை விடணும்னு சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியை இவர் கேட்டிருக்காரு. இல்ல, உண்மையாலே எனக்கு புரியல. இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் இந்த விவகாரத்தினுடைய டிஸ்கஷன் பார்லிமெண்ட்ல நடக்கும் போது ரொம்ப தெளிவாவே சொல்லியிருந்தாரு. வேறு மதத்தவர்கள் இந்த வக்ஃபு வாரியத்துல இருக்க மாட்டாங்க அப்படின்றத இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சரே சொல்லியிருந்தாரு. सदन के माध्यम से देश भर के मुसलमान भाइयों बहनों को कहना चाहता हूं, आपके वक्फ में एक भी नॉन मुस्लिम नहीं आएगा. ये एक्ट में ऐसा कोई प्रावधान नहीं. அமித்ஷா அவர்களே இத மாதிரியான ஒரு வாக்குறுதி கொடுத்ததுக்கு அப்புறமா நீதிபதி எப்படி இது மாதிரியான ஒரு கேள்வியை கேட்டாரு? இப்போ நீதிமன்றம் சொன்ன இந்த ஒரு கருத்துக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நாம பாத்துறலாம். அதுக்கப்புறமா துணை ஜனாதிபதி திரு ஜெகதீப் தன்கர் அவர்கள் பண்ண சம்பவத்தை பத்தி பார்க்கலாம். இதுல இவர் சொல்லியிருக்காரு இல்லையா, நீங்க ஹிந்து போர்டுல இஸ்லாமியர்களை விடுவீங்களா? விடமாட்டீங்கல்ல. அப்படி இருக்கும் பொழுது இஸ்லாமியருடைய போர்டுல எப்படி நீங்க இஸ்லாமியர் அல்லாதவரை விடணும்னு சொல்வீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு இல்லையா, அந்த விவகாரத்தை கொஞ்சம் நம்ம டீப்பா போய் பார்க்கலாம்.
ஹிமாச்சல் பிரதேசம்ல ஜாஷாந்தீன் ஷாசின் அப்படின்ற 2 இஸ்லாமியர்கள் 2021ல மா ஜுவாலாமுகி கோவிலுடைய போர்டுல நிர்வாகிகளா இருந்திருக்காங்க. நீங்க இந்த சக்தி பீடங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த சக்தி பீடங்கள்ல இந்த மா ஜுவாலாமுகி கோவிலும் ஒண்ணு. அடுத்ததாக கர்நாடகால நவாஸ் அப்படின்ற ஒரு இஸ்லாமியர் அவிமுக்தேஸ்வரா சுவாமி கோவிலுடைய கமிட்டி மெம்பரா இருந்திருக்காரு. அது நடந்தது 2024ல. அடுத்ததாக வெஸ்ட் பெங்கால்ல ஃபிர்ஹாத் ஹக்கீம் அப்படின்ற ஒரு இஸ்லாமியர் தாராகேஸ்வர் கோவிலுடைய டெவலப்மெண்ட் போர்டுனுடைய சேர்மனா இருந்திருக்காரு. இந்த கோவிலுடைய போர்டு எதுக்கானது தெரியுமா? தாராகேஸ்வரனுடைய கோவில் பராமரிப்புக்காகவும் அந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு தேவையான சகல வசதிகளும் செஞ்சு கொடுக்கறதுக்காகவும் தான் இந்த போர்டை உருவாக்கியிருக்காங்க. இந்த கோவிலுடைய போர்டுனுடைய சேர்மன் யாரு? ஒரு இஸ்லாமியர். அடுத்து உத்தரப்பிரதேசம்ல ஆசாம் கான் அப்படின்ற ஒரு இஸ்லாமியர் கும்பமேளாவுடைய ஆர்கனைசேஷன் கமிட்டினுடைய ஹெட்டா இருந்திருக்காரு. இப்ப நடந்தது இல்லையா மகா கும்பமேளா, அந்த கும்பமேளாவுடைய ஆர்கனைசேஷன் ஹெட் யாரு? ஒரு இஸ்லாமியர். அடுத்ததாக ஆந்திரால டிடிடி இருக்கு இல்லையா, திருப்பதி கோவில், அந்த கோவில்ல இந்துக்கள் அல்லாத வேற்று மதத்தினர் பல பேர் அங்க வேலை பார்த்திருக்காங்க, வேலை பார்த்துட்டும் இருக்காங்க. திரு பவன் கல்யாண் அவர்கள் ஒரு முறை சொல்லியிருந்தாரு, டிடிடியில இந்துக்கள் மட்டும்தான் வேலை பார்க்கணும், இந்துக்கள் அல்லாதவர்கள் வேலை பார்த்திருந்தாங்கன்னா அவங்கள நாங்க அந்த வேலையை விட்டு தூக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இப்போ அந்த நிலைமை எப்படி இருக்குன்னு தெரியல. அவர் அப்போ அந்த மாதிரி சொன்னாரு, அவர் சொன்னதை செஞ்சாரா அப்படின்றது தெரியல, அந்த அப்டேட்டும் இல்ல. இப்ப வெறும் நான் 5 எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் தான் சொன்னேன். என்னால 1000க்கும் மேற்பட்ட எக்ஸாம்பிள்ஸ் சொல்ல முடியும். இந்தியா முழுவதும் இதுதான் நிலைமையே. எனக்கு என்ன புரியலன்னா, வக்ஃப் போர்டையும் ஹிந்து போர்டையும் எப்படி நீங்க சரிசமமா வச்சு பாப்பீங்க? வக்ஃப் போர்டு பண்ற மாதிரி ஹிந்து போர்டு பண்ணுதா? கம்பாரிசனா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா சார்? ஹிந்து போர்டையும் வக்ஃப் போர்டையும் ஒப்பிட்டு பேசுனதுனால இந்த 2 போர்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய வித்தியாசத்தை கண்டிப்பா நாம பேசிதான் ஆகணும். யாராச்சும் கண்டிப்பா பேசிதான் ஆகணும். இங்க அட்லீஸ்ட் நானாச்சும் பேசுறேன்னு தயவு செய்து கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு கேளுங்க. ஹிந்து கோவில் போர்டு இருக்கு இல்லையா, அவங்களால மற்றவருடைய நிலங்களை உரிமை கொண்டாட அதிகாரமே கிடையாது. சும்மா போற போக்குல இது ஹிந்து போர்டுக்கு சொந்தமானது, இந்த சொத்து இந்த நிலம் ஹிந்து போர்டுக்கு சொந்தமானது அப்படின்ற மாதிரி எல்லாம் அவங்களால சொல்ல முடியாது. ஆனா செக்ஷன் 40 ஆஃப் வக்ஃப் ஆக்ட் இதுக்கு கீழே அவங்களால இந்த சொத்துக்கள் எல்லாமே வக்ஃபுடைய சொத்துக்கள் அப்படின்ற மாதிரி டிக்ளேர் பண்ண முடியும். சும்மா போற போக்குல இது வக்ஃப் சொத்து அது வக்ஃப் சொத்துன்னு சொல்லி அவங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா அது வக்ஃப் சொத்து ஆயிடும். அப்படி அவங்க அது வக்ஃப் சொத்துன்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதற்கு எதிராக யாராலும் ஒண்ணுமே பண்ண முடியாது. அடுத்து ஹிந்து கோவில் போர்டு இருக்கு இல்லையா, அவங்களால ஹிந்துக்கள் அல்லாதவருடைய நிலங்களையும் சொத்துக்களையும் உரிமை கொண்டாட முடியாது. கிராமம் முழுக்க ஹிந்துக்களுக்கு சொந்தமானது, ஹிந்து போர்டுக்கு சொந்தமானது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்ல முடியாது. ஏஎஸ்ஐ இருக்கு இல்லையா, அந்த ஏஎஸ்ஐ பாதுகாக்கப்பட்ட இடம்னு சொல்லக்கூடிய இடங்களை உரிமை கொண்டாட முடியாது. டிரைபல் மக்களுடைய சொத்துக்களை உரிமை கொண்டாட முடியாது. இந்த விவகாரங்கள்ல வக்ஃப் பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். கிட்டத்தட்ட 250 ஏஎஸ்ஐ பாதுகாக்கப்பட்ட இடம்னு சொல்லக்கூடிய இடங்களை இது வக்ஃபுக்கு சொந்தமானது, இது வக்ஃப் சொத்து அப்படின்ற மாதிரி வக்ஃப் வாரியம் உரிமை கொண்டாடுறாங்க. அது வக்ஃப் சொத்துன்னு டிக்ளேரும் பண்ணிட்டாங்க. தமிழகத்துல திருச்செந்துறை கிராமம் இருக்கு இல்லையா, அந்த ஒட்டுமொத்த கிராமமும் வக்ஃப் வாரிக்கு சொந்தமானது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அந்த கிராமத்துல தான் 1500 வருஷம் பழமையான சந்திரசேகர கோவிலும் இருக்கு. வக்ஃப் போர்டுல இஸ்லாமியர்கள் மட்டும்தான் இருப்பாங்க. முதல்ல இந்த வக்ஃப் பில்லு வரதுக்கான முக்கியமான காரணம் தான் என்ன? இஸ்லாமியர்கள் அல்லாதவருடைய சொத்துக்களையும் ஆட்டியப்படலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு அதிகாரம், ஒரு கட்டற்ற சுதந்திரம் இந்த வக்ஃப் வாரியத்துக்கு இருக்கு. அந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு இந்தியா முழுவதும் ஏகப்பட்ட சொத்துக்களை, ஏகப்பட்ட இடங்களை, இந்துக்களுடைய இடங்களை இந்த வக்ஃப் வாரியம் திருடி இருக்கு. அவனுங்க கிட்ட ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. இது வக்ஃப் சொத்து அப்படின்ற மாதிரி அவனுங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்க முடியாது, வழக்கு போடவும் முடியாது. இந்த ஒரு விஷயத்தினால நாடு முழுக்க ஏகப்பட்ட மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க. நீங்க எல்லாத்தையுமே கடந்து வக்ஃப் வாரியத்துக்கு எதிராக நீங்க ஒரு வழக்கு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நாட்டுல அவ்வளவு சீக்கிரமா அதுக்கான தீர்வு கிடைச்சிடுமா? சிவில் கேசஸ் எல்லாம் எத்தனை வருஷம் இழுத்தடிக்கப்படுது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம். இவ்வளவு நேரம் நீங்க வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா ரொம்ப 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 நன்றி. இதுக்கப்புறமா தான் இன்னும் முக்கியமான விஷயங்கள்லாம் வரப்போகுது. நம்ம நாட்டினுடைய துணை ஜனாதிபதி திரு ஜெகதீப் தன்கர் இருக்கார் இல்லையா, அவரு நீதித்துறை குறித்து பேசினதுதான் செம்ம வைரலா போயிட்டு இருக்கு. அவரு அப்படி என்னென்னலாம் பேசியிருக்காரு அப்படின்றத பத்தி தான் தெளிவா டீப்பா பார்க்க போறோம். உச்ச நீதிமன்றம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத சூப்பர் பார்லிமெண்ட் மாதிரி செயல்படுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம செக்ஷன் 142 இருக்கு இல்லையா, அதை ஏவுகணையா மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான கருத்தையும் அவர் சொல்லியிருக்காரு. இந்த நாட்டினுடைய துணை ஜனாதிபதி நீதித்துறை மீது இது மாதிரியான ஒரு விமர்சனத்தை முன்னெடுத்து வைக்கிறாருன்னா
விஷயம் எவ்வளவு சீரியஸா இருக்கும் அப்படின்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நீதித்துறை அதிகார அத்துமீறல்ல ஈடுபடுறாங்க, சட்டமன்றத்தை கட்டுப்படுத்த முயற்சி பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த வார்த்தைகளை கேட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு சீரியஸ்னஸ் புரிஞ்சிருக்கும். நீதித்துறை மீது இப்போ திடீர்னு இந்த மாதிரியான விமர்சனங்கள் வருதானா? அதான் கிடையாது. இதுக்கு முன்னாடியும் சரி, எப்பவுமே சரி, அடிக்கடி நீதித்துறை மீது ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்துட்டே தான் இருக்கும். முக்கியமா கணவன் மனைவி விவகாரங்கள், இந்த டிவோர்ஸ் மாதிரியான விஷயங்கள் கோர்ட்டுக்கு போச்சுன்னா கணவனை ஒரு மாதிரியும் மனைவியை ஒரு மாதிரியும் ட்ரீட் பண்ணுவாங்க. 99% வழக்குகள்ல பெண்களே தப்பு பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு எதிராக பெருசா எந்த தண்டனையும் வரதே கிடையாது, கிடைக்கிறதே கிடையாது. ஆனா ஆண்கள் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க தெரியுமா? எத்தனை ஆண்கள் இதெல்லாம் சமாளிக்க முடியாம தற்கொலை பண்ணிருக்காங்க தெரியுமா? அது மட்டும் இல்லாம நீதி வழங்குறதுல ரொம்ப நாள் எடுத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டு பல வருஷமா இருக்கு. முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு சிவில் கேஸ்ல நீதி வரத்துக்கு எத்தனை வருஷங்கள் ஆகுது? அந்த விஷயத்தெல்லாம் கேலி கிண்டல் பண்ற மாதிரி தமிழ் திரைப்படங்கள்ல எவ்வளவு காமெடி சீன்ஸ் வந்திருக்கு. இத மாதிரியான பல தருணங்கள்ல நீதித்துறைய பல பேர் விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா இந்த முறை துணை ஜனாதிபதி சொன்ன கருத்துக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. துணை ஜனாதிபதி அவர்கள் சொன்ன இந்த கருத்தை வச்சு பல பேர் என்ன சொல்றாங்கன்னா, எதிர்காலங்கள்ல நீதித்துறையுடைய அதிகாரங்களை கட்டுப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி பல பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நீதித்துறைக்கு இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை வரத்துக்கு நம்மளுடைய திமுக இருக்கு இல்லையா, திராவிட மாடல் அரசு, இவங்களும் ஒரு காரணமா தான் இருக்காங்க. மேட்ரு என்னன்னா, தமிழக ஆளுநர் திரு ஆர்.என். ரவி அவர்களுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்துல திமுக அரசு ஒரு வழக்கு ஒண்ணு போட்டிருந்தாங்க. அந்த வழக்குடைய தீர்ப்பு எப்படி வந்தது அப்படின்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஆளுநருக்கு எதிராக திமுக அரசுக்கு ஆதரவாக தீர்ப்பு வந்திருந்தது. அந்த தீர்ப்புக்காக திமுக தலைவர்கள், திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் எப்படிலாம் கொண்டாடினாங்க, எப்படிலாம் நிகழ்ச்சிகள் நடத்தி பில்டப்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம திமுக தலைவர்கள் ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்களை எவ்வளவு மோசமா விமர்சனம் பண்ணாங்க. இது எல்லாத்தையுமே நாம பார்த்தோம் தானே. அவங்க ஆடின ஆட்டத்துக்கு இப்போ நீதித்துறையானது மாட்டிக்கிட்டு முழிக்குது. ஆளுநர் மற்றும் ஜனாதிபதியுடைய அதிகாரங்களை கேள்வி கேட்கிற மாதிரி இந்த தீர்ப்பு இருக்கு. ஜனாதிபதி திரௌபதி முர்மு இருக்காங்க இல்லையா, அவங்க 3 மாசத்துக்குள்ள இந்த விஷயத்துக்கான தீர்வை சொல்லியே ஆகணும் அப்படின்ற மாதிரி உச்ச நீதிமன்றம் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதிக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க. இங்கதான் நீதித்துறைக்கு கெட்ட நேரமே ஆரம்பிச்சது. நம்மளுடைய திமுக அரசு இது ஏதோ பெரிய சாதனை மாதிரி கொண்டாடினாங்க. ஆனா இதுக்கு அப்புறமா தான் நீதித்துறைக்கு சோதனையே ஸ்டார்ட் ஆச்சு. இவங்க தீர்ப்பு வழங்குறதுக்கு பல ஆண்டுகள் எடுத்துப்பாங்களாம். ஆனா ஜனாதிபதி 3 மாசத்துக்குள்ள தீர்வு சொல்லணும் அப்படின்னு சொன்னது பல பேரை ட்ரிகர் பண்ணிடுச்சு. இந்த நாட்டினுடைய ஜனாதிபதிக்கு உச்ச நீதிமன்றம் 3 மாதம் காலக்கெடு கொடுத்தது பலரால ஏத்துக்கவே முடியல. துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் இருக்கார் இல்லையா, அவரால சுத்தமா ஏத்துக்கவே முடியல. அதனால அவரு நீதித்துறை குறித்து பல விஷயங்கள் பேசியிருக்காரு, பல கேள்விகளை எழுப்பியிருக்காரு. அதை பத்தி தான் நாம இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்க்க போறோம். பிஃபோர் தட் நான் சொல்ல போற இந்த விஷயங்கள் எல்லாமே துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் அவர்கள் சொன்னதுதான். துணை ஜனாதிபதி அவருடைய அபிஷியல் ட்விட்டர் பக்கம் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படின்ற மாதிரி இருக்கும். அங்க போய் பாத்தீங்கன்னா அவர் பேசின அந்த வீடியோ எல்லாமே இருக்கும். என்னால இந்த இடத்துல அவருடைய வீடியோஸை போட முடியாது. ஏன்னா அந்த வீடியோல நிறைய வீடியோ கிளிப்பிங்ஸ், சவுண்ட்ஸ், மியூசிக்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நான் இங்க ஷோ பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா காப்பிரைட்ஸ் கிளைம் வந்துடும். அதனால நான் மன்னிச்சிருங்க, என்னால அந்த வீடியோஸை ஷோ பண்ண முடியாது. உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா தயவு செய்து ட்விட்டர் பக்கம் போங்க, வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா சொல்லிட்டு அந்த ட்விட்டர் ஹேண்டில் போய் பாருங்க. அந்த வீடியோஸ் எல்லாமே இருக்கும். ஏப்ரல் 17 வியாழக்கிழமை துணை ஜனாதிபதியின் என்கிளேவ்ல நடந்த 6வது ராஜ்யசபா பயிற்சி திட்டத்தின் நிறைவு விழால துணை ஜனாதிபதி திரு ஜெகதீப் தன்கர் அவர்கள் அரசியலமைப்பை விளக்குவதற்கு மட்டும்தான் உச்ச நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கு, இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியை வழிநடத்துறதுக்கான அதிகாரம் உங்களுக்கு கிடையாது, அந்த சூழ்நிலையில இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி இல்ல. அரசியலமைப்பின் கீழே உங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் என்னன்னா செக்ஷன் 145/3 இதுக்கு கீழே அரசியலமைப்பை விளக்குவது மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. மேலும் அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காருன்னா, ஜனாதிபதி ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிவெடுக்க வேண்டும், இல்லை என்றால் அது சட்டமாக மாறும். எனவே சட்டம் இயற்றும் நீதிபதிகள் நிர்வாக செயல்பாடுகளை செய்பவர்கள். சூப்பர் பாராளுமன்றமாக செயல்படும் நீதிபதிகள் எங்களிடம் உள்ளனர். மேலும் நாட்டின் சட்டம் அவர்களுக்கு பொருந்தாததால் அவர்களுக்கு எந்த பொறுப்பும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ரொம்ப காட்டமாவே சர்காஸ்டிக்காவே விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதாவது இத மாதிரி ரொம்ப முக்கியமான இல்லைன்னா சிக்கலான வழக்குகள்ல 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நீதிபதிகள் இருக்கக்கூடிய பெஞ்ச் தான் அந்த வழக்கை விசாரிப்பாங்க. அதுல எந்த நீதிபதிகள் சொல்லக்கூடிய தீர்ப்பானது பெரும்பான்மையா இருக்கோ அதுதான் செல்லும்.
ஆனா ஜனாதிபதி விவகாரத்துல இது மாதிரியான விஷயங்கள் நடக்கவே இல்லை. பெரும்பான்மை இல்லாத 2 நீதிபதிகள் இருக்கக்கூடிய பெஞ்ச் தான் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்காங்க. பாராளுமன்றத்துக்கு அடுத்ததாக ஜனாதிபதிக்கு நிகர் யாருமே இல்ல. ஜனாதிபதி ஒரு மசோதாவை நிறைவேற்றினா அதுக்கு ஒப்புதல் கொடுத்தா அது சட்டமா மாறும். இத நீதிபதிகள் எல்லாருமே மறந்து போயிட்டாங்களா? செக்ஷன் 145/3 இதுக்கு கீழே இருக்கக்கூடிய விஷயத்தை நீதிபதிகள் எப்படி கையாளுறாங்க? அந்த காலங்கள்ல அந்த நேரங்கள்ல 8 நீதிபதிகள்ல 5 நீதிபதிகள் சொல்றதுதான் செல்லும். இப்போ இந்த விஷயங்களை நாம ஒரு சில சீர்திருத்தங்களை கண்டிப்பா கொண்டு வரணும். 8ல 5 அப்படிங்கிறது 8ல பெரும்பான்மை 5 அது சரிதான், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா செக்ஷன் 142 இருக்கு இல்லையா, செக்ஷன் 142 அது ஜனநாயக சக்திகளுக்கு எதிராக அணு ஆயுதம் மாறி ஒரு ஏவுகணையாக மாறி போயிருக்கு. இந்த உச்சபட்ச அதிகாரமானது நீதித்துறைக்கு 24/7 எப்போதுமே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. மேலும் அவர் என்ன சொல்லியிருக்காரு, இந்தியாவினுடைய அரசியலமைப்பை பார்த்தோம்னா நாடாளுமன்றத்தின் முதல் பகுதி குடியரசுத் தலைவர் தான், அவர் தான் ஃபர்ஸ்ட். 2வது மற்றும் 3வது மக்களவை மற்றும் மாநிலங்களவை. சோ ஜனாதிபதிக்கு தான் முதல் அதிகாரம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. உச்ச நீதிமன்ற தீர்ப்பை குறித்து துணை ஜனாதிபதி என்ன மாதிரியான விமர்சனத்தை முன்னெடுத்து வச்சிருக்காரு அப்படின்றத பார்க்கலாம். அந்த ஸ்கிரீன்ஷாட்டை நான் இங்க சைட்ல போற தயவு செய்து பாருங்க. சமீபத்தில் ஒரு தீர்ப்பின் மூலம் ஜனாதிபதிக்கு ஒரு உத்தரவு வந்தது. நாம் எங்கே போகிறோம், நாட்டில் என்ன நடக்கிறது, நாம் மிகவும் உணர்திறன் உடையவர்களாக இருக்க வேண்டும். யாராவது மறு ஆய்வு தாக்கல் செய்கிறார்களா இல்லையா என்பது பிரச்சனை அல்ல. இதற்காக நாங்கள் ஒருபோதும் பேரம் பேசவில்லை. காலக்கெடுவிற்குள் முடிவெடுக்க ஜனாதிபதி அழைக்கப்படுகிறார். இல்லை என்றால் அது சட்டமாக மாறும். எனவே சட்டம் இயற்றும் நிர்வாக செயல்பாடுகளை செய்யும் சூப்பர் பார்லிமெண்டாக செயல்படும் நீதிபதிகள் எங்களிடம் உள்ளனர். மேலும் நாட்டின் சட்டம் அவர்களுக்கு பொருந்தாததால் அவர்களுக்கு பொறுப்பு கூறல் இல்லை. அதாவது உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் சூப்பர் பார்லிமெண்ட் மாதிரி செயல்படுறாங்க, அவங்களுக்கு உச்சபட்ச அதிகாரங்கள் இருக்கு, அவங்க மக்களால தேர்ந்தெடுக்கப்படல அப்படின்றதுனால அவங்களுக்கு பொறுப்பும் இல்ல அப்படின்ற மாதிரி ரொம்ப காட்டமாவே விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா நீதிபதி யஷ்வந்த் வர்மா அவருடைய வழக்கை எப்படி இவங்க கையாண்டு இருக்காங்க அப்படின்ற கேள்விகளையும் துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் அவர்கள் எழுப்பியிருக்காரு. நீதிபதி யஷ்வந்த் வர்மா யார் தெரியுங்களா? நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா இந்த இன்சிடென்ட் சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இப்ப ரீசெண்டா ஒரு நீதிபதி வீட்டுல கணக்குல வராத பல ஆயிரம் பணம் எரிந்த நிலையில கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? அது ஞாபகம் இருக்குங்களா? அந்த வழக்க உச்ச நீதிமன்றம் எப்படி ஹேண்டில் பண்ணிருக்காங்க, எதை மாதிரி தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அப்படின்றத பத்தி துணை ஜனாதிபதி விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதையும் கொஞ்சம் பாருங்க. புதுதில்லியில் உள்ள ஒரு நீதிபதியின் இல்லத்தில் மார்ச் 14 மற்றும் 15ஆம் தேதி இரவு ஒரு நிகழ்வு நடந்தது. 7 நாட்களாக அதை பற்றி யாருக்கும் தெரியாது. நாம் நம்மை நாமே கேள்விகளை கேட்டுக்கொள்ள வேண்டும். தாமதம் விளக்கத்தக்கதா, மன்னிக்கத்தக்கதா? இது சில அடிப்படை கேள்விகளை எழுப்பவில்லையா? எந்த ஒரு சாதாரண சூழ்நிலையிலும் சாதாரண சூழ்நிலைகள் சட்டத்தின் ஆட்சியை வரையறுக்கின்றன. விஷயங்கள் வித்தியாசமாக இருந்திருக்கும். ஒரு செய்தித்தாள் வெளியிட்ட மார்ச் 21 அன்று தான் நாட்டு மக்கள் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு அதிர்ச்சி அடைந்தனர் அப்படின்ற மாதிரி அந்த விவகாரம் குறித்து நீதிபதி யஷ்வந்த் வர்மா அவருடைய வழக்கை குறித்து துணை ஜனாதிபதி இது மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. இந்த விவகாரமானது நாட்டு மக்களுக்கு அதிர்ச்சியா இருந்திருக்கு. உச்ச நீதிமன்றம் மீது நாட்டு மக்கள் மிகுந்த மரியாதை, அளவு கடந்த நம்பிக்கை வச்சிருக்காங்க. உலக நாடுகள் இந்தியாவை கவனிக்குது, உச்ச நீதிமன்றத்தை கவனிக்குது. பலருடைய நம்பிக்கையை பெற்ற ஒரு துறையானது குற்றவாளி கூண்டுல ஏற்றப்பட்டால் அது நாட்டுல பதற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி சுட்டி காட்டி பேசியிருக்காரு. கடைசியாக நம்ம திராவிட மாடல் அரசால் உச்ச நீதிமன்றத்துக்கு எப்படி சிக்கல் ஏற்பட்டது அப்படின்றத பார்க்கலாம். திமுக அரசு தமிழக ஆளுநர் திரு RN ரவி அவர்களுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்துல ஒரு வழக்கு ஒண்ணு போட்டிருந்தாங்க. அந்த வழக்கின் தீர்ப்புல இந்தியாவின் அரசியலமைப்புல 200 மற்றும் 201 இதுல ஜனாதிபதி மற்றும் ஆளுநர் அவர்களுடைய அதிகாரத்தை கேள்வி எழுப்புற மாதிரியும், ஆளுநர் மற்றும் ஜனாதிபதிக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை விட எங்களுக்கு அதிகமான அதிகாரம் இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க நடந்துகிட்டாங்க. ஆளுநரால் பரிசீலனைக்காக அனுப்பப்படும் மசோதாக்கள் குறித்து குடியரசுத் தலைவர் 3 மாதங்களுக்குள் முடிவு செய்ய வேண்டும் என்றும், நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவை தாண்டி ஏற்படும் தாமதம் காரணங்களை பதிவு செய்வதன் மூலம் நியாயப்படுத்தப்பட வேண்டும் என்றும் உச்ச நீதிமன்றம் கூறியது. மேலும் ஒரு மசோதாவை 3 மாதங்களுக்குள் குடியரசுத் தலைவர் முடிவு செய்ய தவறினால் மாநில அரசு குடியரசுத் தலைவருக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்திடம் இருந்து ஆணையை பிறப்பிக்க முடியும் என்றும் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. மாநில அரசு குடியரசுத் தலைவருக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்திடம் இருந்து ஆணையை பிறப்பிக்க முடியும் என்றும் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது.
இந்த தீர்ப்பு நீதித்துறை அத்துமீறல் அல்லது அரசியலமைப்பை திறம்பட திருத்துவதற்கான நீதித்துறை முயற்சி என்று கூறப்படுவதற்காக பரவலாக பலரால விமர்சிக்கப்படுகிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல 3 மாசத்துக்குள்ள ஜனாதிபதி அவர்கள் ஒரு தீர்வு சொல்லலன்னா அந்த மசோதாவை அந்த மாநில அரசே, அதாவது திமுக அரசே சட்டமா இயற்றலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால தான் நீதித்துறைக்கு இப்போ சிக்கலே ஏற்பட்டிருக்கு. இவ்வளவு நேரம் நீங்க இந்த வீடியோவை பார்த்திருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ ஃபைனலா இந்த விவகாரத்துக்கு சம்பந்தப்பட்ட மாதிரி ஒரு வீடியோ போடுறேன், தயவு செய்து அதையும் கொஞ்சம் பாருங்க. 42வது அமெண்ட்மெண்ட் திரு கே.எஸ். ராதாகிருஷ்ணன் அவர்கள் குறிப்பிட்டது போல சோசியல் அண்ட் செக்யூலர் அப்படிங்கிற 2 வார்த்தையை திணிக்கிறாங்க. 2 வார்த்தை சேர்க்கல, 2 வார்த்தை திணிக்கிறாங்க. யூ வில் பி சர்ப்ரைஸ்ட். இந்த வார்த்தையை சோசியல்ங்கிற வார்த்தையை சேர்க்க வேண்டாம்னு நேரு முடிவெடுத்தார், அம்பேத்கர் முடிவெடுத்தார். செக்குலர்ங்கிற வார்த்தை ஏன் சேர்க்க வேண்டாம் டிபேட் நடந்திருக்கு. சோ டிபேட் நடந்து சேர்க்க கூடாதுன்னு தீர்மானிக்கப்பட்ட விஷயத்தை அதை நேரு அவர்களும் ஏற்று. நேரு அவர்கள் சொல்றார், நான் ஒரு சோசியலிஸ்ட், என்னால சேர்க்க முடியும், ஆனால் நான் என்னுடைய எண்ணத்தை வருங்கால தலைமுறை மீது திணிக்க விரும்பலை என்றார். செக்குலரிசம் பத்தி பேசும்போது அம்பேத்கர் சொல்றார், வருங்கால தலைமுறை முடிவு பண்ணிக்கிட்டோத, அடுத்தடுத்த சந்ததிகள் முடிவு பண்ணி நாம அதை திணிக்க கூடாது என்றார். அப்படி அவர்கள் 46, 47 தீர்மானித்த ஒரு விஷயத்தை 75ல திணித்தவர் திருமதி இந்திரா காந்தி அவர்கள். இவர்கள் பேசுகிறார்கள், ஒரு அரசமைப்புக்கு வந்து சவால் வந்துருச்சு, அரசியல் சட்டத்துக்கு கேள்வி வந்துருச்சு அப்படின்றாங்க. இவர்கள் என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க ஒரு பெரிய ஆச்சரியம். இதை விட பெரிய ஒரு ஆச்சரியம் என்னன்னு திரு ஹண்டே அவர்கள் குறிப்பிட்டார். இந்த 42 வரைக்கும் 38, 39, 40, 40, 42 வரைக்குமான இந்த திருத்தங்களை எல்லாம் கொண்டு வந்துட்டு இந்த சிதைவு எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. அதற்கு பிறகு ஆட்சி மாறுகிறது, மொரார்ஜி தேசாய் அவர்கள் தலைமையில் ஆட்சி அமர்கிறது. அவர்கள் 44வது திருத்தத்தை கொண்டு வந்து இவர்கள் கொண்டு வந்த திருத்தத்தை எல்லாத்தையும் செல்லாததாக்கினார்கள். அதுல முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இவங்க கொண்டு வந்த திருத்தத்துல பிரதமருக்கும் அரசுக்கும் ஜனாதிபதிக்கும் ஏகப்பட்ட பவர் வந்து சேருது. அப்ப நான் எதிர்கட்சியா இருக்கும் போது ஆளுங்கட்சியோட பவரை கேள்வி கேட்பேன். ஆனா நான் ஆளுங்கட்சி ஆயிட்டா அந்த பவர் எனக்கு வேணும். ஆனா திரு மொரார்ஜி தேசாய், திரு வாஜ்பாய், திரு எல்கே அத்வானி போன்ற தலைவர்கள் அப்படிப்பட்ட சர்வாதிகாரம் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது என்று 44வது அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து அப்புறம் நீக்கினாங்க. என்ன பெரிய மெக்னானிமஸ் பாருங்க, எவ்வளவு பெரிய பெருந்தன்மை பாருங்க. சரி, அவங்க கொண்டு வந்துட்டாங்க, அப்படியே வச்சிருப்போம் இல்ல, அவங்க கொண்டு வந்து தப்பதை ஏற்க முடியாது. நான் தான் பிரதமர், நான் சொல்றதுதான் ஜனாதிபதி, ஆனாலும் கூட அந்த சர்வாதிகாரம் எனக்கு தேவையில்லை என்று முடிவெடுத்தவர்கள். இன்னமும் நீங்க இந்த வீடியோவை பாக்குறீங்கன்னா உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு சத்தியமா தெரியல. உங்களுக்காக மட்டும்தான் இவ்வளவு எஃபோர்ட் எடுத்து 2-3 நாளா ரிசர்ச் பண்ணி அந்த கண்டென்ட் எல்லாம் ஸ்கிரிப்டா மாத்தி எழுதி இந்த வீடியோவை பண்ணியிருக்கேன். ரொம்ப 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 நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. ஜெய் ஹிந்த். வந்தே மாதரம்.